Hello aspirants, welcome to CSCE Kovai Academy's YouTube channel. நம்ம last videoல divisibility rule 2, 3, 4 and 5 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது divisibility rule 6, 7, 8, 9 and 10. First பார்க்க போறது divisibility rule 6. Condition: satisfy the condition of divisibility by 2 and 3. நம்ம divisibility rule 2 and 3 பார்த்திருக்கோம். எனக்கு 2 ஓட கண்டிஷன் ஈவன் நம்பர் ஆர் 0 இருக்கணும், யூனி டிஜிட். 3 ஓட கண்டிஷன் sum of the numbers. நம்ம எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 3 ஆல டிவிசிபிள் ஆகணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கொடுத்துருக்க நம்பர் எனக்கு 6 ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் 426. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது யூனிட் டிஜிட். இங்கே கொடுத்துருக்க நம்பர் 6. ஸோ எனக்கு 2ஓட கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ஏன்னா எனக்கு 6ங்கிறது ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் நம்ம 3ஓட கண்டிஷன் செக் பண்ணோம்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். 4 + 2 + 6. 4 + 2 6, 6 + 6 12. 12 3ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். எனக்கு 2ஓட கண்டிஷன் 3ஓட கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ த நம்பர் 426 இஸ் divisible by 6. நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஷின் 246. இங்கே நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் செக் பண்ணலாம். எனக்கு 6 வந்திருக்கு, ஈவன் நம்பர். ஸோ எனக்கு 2ஓட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 3ஓட கண்டிஷன் செக் பண்ணணும். சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 2 + 4 + 6. 2 + 4 is 6, 6 + 6 is 12. இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் 546. 546ல யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 6ன்னு இருக்கு. ஸோ 2ஓட கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் 5 + 4 + 6. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 5 + 4 9, 9 + 6 is 15. 15 divided by 3 போட்டோம்னா நமக்கு 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். எனக்கு 2ஓட கண்டிஷன் 3ஓட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 546 is divisible by 6. நெக்ஸ்ட் 4836. இங்கே கொடுத்துருக்க யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 6. ஸோ எனக்கு 2ஓட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 3ஓட கண்டிஷன் பொறுத்து 4 + 8 + 3 + 6. இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 21 வரும். 21 divided by 3 போட்டால் நம்ம 7 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க தேர்ட் நம்பரும் 4836 இஸ் divisible by 6. நெக்ஸ்ட் நம்ம divisibility rule 7 பார்க்கலாம். For the divisibility rule 7, the condition is double the unit digit and subtract with the remaining number. For example 3521. கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபுள் த யூனிட் டிஜிட். கடைசி நம்பர் நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க நம்பர் 1, 1 2ஆல் டபுள் பண்ணால் நமக்கு ஆன்சர் 2 வரும். இந்த 2 எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரிமைனிங் இருக்க நம்பர், ரிமைனிங் நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 352 இருக்குது. 350 கூட இந்த 2வை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 350 வரும். 350 divided by 7 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 5 டைம்ஸ் 50 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 3521 is divisible by 7. நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம் 3521. எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுன்னு பார்த்தோம்னா நமக்கு லாஸ்ட்டில் 35 வரும். 35 is divisible by 7. So the entire number is divisible by 7. Next 4922. இங்கே நம்ம கொடுத்துருக்க யூனிட் டிஜிட் வந்து 2. இதை நம்ம டபுள் பண்ணணும். ஃபஸ்ட்டு டபுள் பண்ணால் நமக்கு 4 வரும். இந்த 4 எடுத்து ரிமைனிங் நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 492. நமக்கு 488 வரும். இந்த
திருப்பி எனக்கு இந்த யூனிட் டிஜிட் எடுத்து நம்ம டபுள் பண்ணணும். 8 into 2 16 வரும். ஸோ 48 16 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 32 வரும். ஸோ நமக்கு இது 32 வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இந்த 4922 இஸ் நாட் டிவிசிபிள் பை 7. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 5614. நம்ம யூனிட் டிஜிட்டை ஃபஸ்ட்டு டபுள் பண்ணலாம். யூனிட் டிஜிட் டபுள் பண்ணால் நமக்கு 8 வரும். ஸோ இந்த 8 எடுத்து 561 கூட மைனஸ் பண்ணோம்னா 553 வரும். திருப்பி இந்த 3 எடுத்து நம்ம டபுள் பண்ணணும். டபுள் பண்ணோம்னா 6 வரும். இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 49. When we divide 49 by 7, it gets cancelled by 7 times. So 5614 எனக்கு 7ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் 8 பார்க்கலாம். by 8 கண்டிஷன் லாஸ்ட் 3 digit should get divisible by 8. எனக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்ம லாஸ்ட் 3 digit நம்ம செக் பண்ணி நம்ம 8ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த நம்பர் டிவிசிபிள் ஆச்சுன்னா நம்ம என்டையர் நம்பரும் 8ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2640. இந்த லாஸ்ட் 3 digit நம்ம எடுத்துக்கலாம். 40. இது 8ஆல் டிவிசிபிள் பண்ணோம்னா நமக்கு 8 8 64ன்னு தெரியும். நமக்கு ஆன்சர் 18 வரும். ஸோ இந்த மொத்த நம்பருமே எனக்கு 8ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வாக்கட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் 640 டிவைடட் பை 8 போட்டோம்னா நமக்கு 80 டைம்ஸ் வரும். ஸோ இட் இஸ் டிவிசிபிள். நெக்ஸ்ட் 3532. நம்ம லாஸ்ட் 3 digit எடுத்துக்கலாம். 532 டிவைடட் பை 8. நம்ம கேன்சல் பண்ணால் 8 6 are 48. ரிமைனிங் எனக்கு 5 வரும். திருப்பி 8 6 are 48. ரிமைனிங் நமக்கு நம்பர்ஸ் வரும். அப்போ ஆன்சர் எப்படி இருக்குன்னா 66 பாயிண்ட் சம்திங் வரும். எனக்கு பாயிண்டில் ஆன்சர் வரக்கூடாது. ஸோ இது எனக்கு டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு 9856. 856 நம்ம லாஸ்ட் 3 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 856 டிவைடட் பை 8 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 டைம்ஸ் அண்ட் 7 டைம்ஸ். ஸோ எனக்கு ஃபுல்லாமே கேன்சல் பண்ண முடியுது. மொத்த நம்பருமே 9856 இஸ் டிவிசிபிள் பை 8. நெக்ஸ்ட் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் 9 பார்க்கலாம். ஃபார் டிவிசிபிலிட்டி ரூல் 9 கண்டிஷன் சேம் ஆஸ் 3. நம்ம 3ஓட கண்டிஷன் பார்த்துருப்போம். சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஷுட் கெட் டிவிசிபிள் பை 3. எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னு அதே கண்டிஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். சம் ஆஃப் த நம்பர்ஸ் should get divisible by 9. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9 2 7 3 6. இங்கே நம்ம எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். 9 + 2 + 7 + 3 + 6. நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 27 வரும். இந்த 27 நம்ம 9ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மொத்த நம்பருமே எனக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்கட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒர்க்கட் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் 8127. இங்கே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 8 + 1 + 2 + 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 18 வரும். 18 9ஆல் டிவிசிபிள் பண்ணோம்னா நம்ம 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த 8127 ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 + 5 + 4 + 3. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 வரும். 14 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா ஆகாது. எனக்கு பாயிண்டில் ஆன்சர் வரும். ஸோ இது நமக்கு டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். 9 + 2 + 7 + 3 + 6. இது ஆட் பண்ணால் நமக்கு 27 வரும். 27 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மொத்த நம்பருமே 92,736 இஸ் டிவிசிபிள் பை 9. நெக்ஸ்ட் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் 10 பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி ரூல் 10ஓட கண்டிஷன்
யூனிட் டிஜிட். நம்ம யூனிட் டிஜிட்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஒரு நம்பரோட கடைசி நம்பர் தான் யூனிட் டிஜிட். இங்கே யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னா எனக்கு 0வாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் நம்ம என்ன எக்ஸாம்பிள் வேணால் எடுத்துக்கலாம். 4970. இங்கே கொடுத்துருக்க நம்பரில் நம்ம யூனிட் டிஜிட் செக் பண்ணாவே எனக்கு இங்கே 0ன்னு வந்துருச்சு. ஸோ த என்டையர் நம்பர் 4970 எனக்கு 10ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்கட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் 4970. இங்கே யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 0 இருக்குது. எனக்கு 0 இருந்தாலே நம்ம சொல்லிடலாம் அது 10ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க யூனிட் டிஜிட் 0. எனக்கு இதுவும் கண்டிஷன் 10ஓடது சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு 3390. இங்கேயும் எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 0ன்னு இருக்குது. இதுவும் எனக்கு 10ஓட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு 12469. யூனிட் டிஜிட் வந்து 9 கொடுத்துருக்காங்க. இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது பிகாஸ் எனக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 0ன்னு தான் இருக்கணும். இங்கே 9 இருக்குது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 10. ஸோ இன்னைக்கு வீடியோவில் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 6, 7, 8, 9 and 10 பார்த்தோம். ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.